அனைவருக்கும் வணக்கம். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு. திருக்குறள். துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் போன்ற பணிகளை பெற தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. தென்காசியில் 2025 புத்தாண்டில் ஜனவரி 8 புதன்கிழமை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இந்த ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறோம். அந்த பேஜுடைய பேர் என்ன பண்ணால் அரியாசனம். அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாக உண்டோ தமிழே அப்படி சொல்லுவாங்க. அந்த சிம்மாசனம் அப்படிப்பட்ட ஒரு பேஜை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய டிஎன்பிசி ஆனது ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. எப்போ வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அவுட்டு சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை ஜூன் 15. ஓகே, அப்போ ஜனவரி 8 ஜூன் 15 ஒரு 5 months கேப் இருக்குது. இந்த 5 மாதங்கள் அப்படிங்கிறது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு படிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது போதுமானது தான். முன்னால் வந்து நமக்கு தெரியாது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க, ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்க. பட் இப்போ டிஎன்பிஎஸ் சப்ஜெக்ட்டு டிஎன்பிஎஸ் போர்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சிலபஸ்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ சயின்ஸ்னால் 10, ஓகே, ஹிஸ்ட்ரி ஐஎனம்னா 20, இந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, பாலிட்டினா 40, எக்கனாமிக்ஸ் அண்டு யூனிட் 9 அப்படின்னா 50ன்னு சொல்லி, யூனிட் 10 40, இந்த மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. எது 40, எது 50, எது 45, எது 10, எது 20, 25 அந்த மாதிரி அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் முன்னால் 25 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, மேக்ஸுக்கு 15 கொஸ்டினும் ரீசனிங்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பாடத்திட்டம். அருமையாக முறையாக முழுமையாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரி பாருங்கள், தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஓகே, ஸோ தங்கி படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் கிடைப்பாங்க. ஒரு குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம். தெரியாத பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் 24 hours உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் ஃபுல்லாகவே படிப்பு 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 அப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தென்காசியில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன் இந்த பேஜுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படி சொல்கிறோம்னா, ஸோ ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது ப்ரிலிம்ஸில் ஒரு சில தலைப்புகள் டாப்பிக்லாம் வந்து மெயின்ஸில் இருக்குது. ஓகே, அப்படிங்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது மெயின்ஸில் ஒரு சில டாபிக் எடுத்து நம்ம வந்து அதை டிஸ்கஷன் பண்ணி வீக்லி ஒரு 1 or 2 days மட்டும் ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸு, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனு, ஒரு கண்டென்ட் எப்படி உருவாக்குறது, அந்த கண்டென்ட் எப்படி டெவலப் பண்ணுன்னு சொல்லி அந்த மெயின்ஸுக்கான ஒரு ஸ்டடியை நம்ம வந்து இந்த ஜனவரிலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா இது யூபிஎஸ்சி மாதிரி தான். எப்படி யூபிஎஸ்சி படிக்கிறவங்க ஜிஎஸ் அண்ட் சிஎஸ்ஆர் படிச்சுக்கிட்டே ஆப்ஷனல் பேப்பர் படிக்கிறாங்களோ, அதே மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிட்டே மெயின்ஸும் ஒரு பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி மெயின்ஸ் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இரண்டுமே நல்ல ஸ்கோர் பண்ணி நம்முடைய கனவு பணியான துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் போன்ற பணியை பெறுவதற்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த பேஜ் வந்து பிசிஎம் பேஜ், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் மென்டார் சிஸ்டம். ஓகே, மொத்தமே நம்ம வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணுறோம். ஒவ்வொரு 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு மென்டார்ஸ் இருப்பாங்க. அந்த மென்டார்ஸு அந்த பசங்க எப்படி படிக்கிறாங்க, சப்ஜெக்டுடைய அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, டெஸ்ட்டுடைய மார்க் என்ன, அவங்களோட அட்டெண்டன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அது எப்படி பண்ணி கொடுக்குறது, இதை பற்றி அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ செமினார் வித் குரூப் டிஸ்கஷன். ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த டெஸ்ட் கொஸ்டினை வச்சு வந்து டிஸ்கஷன் பண்ணுறது, ஒரு டாபிக் கொடுத்து செமினார் எடுக்கிறது, அந்த மாதிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு உண்டு. டீட்டெயில்டு வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதிகப்படியான மாதிரி தேர்வுகள், டெஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நிறைய டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடத்துவாங்க. தரமான பயிற்சி தொகுப்புகள். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸுக்கான பயிற்சி தொகுப்புகள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. மெயின்ஸ்க்கான பயிற்சி தொகுப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது. பட் நீங்கள் என்னது பே பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். ஸோ தென்காசியில் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். யார் படிக்கிறா, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுடைய மென்டார்ஸு இண்டிவிஜுவலாக அவங்கள கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அனுபவமிக்க ஆசிரியர்கள். ஸோ போட்டித் தேர்வில் 10 ஆண்டுகளுக்கு மேலே போட்டித் தேர்வில் அனுபவமிக்க ஆசிரியர் பெருமக்களால் இந்த பயிற்சி வகுப்புகள் திறன்பட நடத்தப்படுகிறது. ஓகே, இது எப்போ சார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 8, 2025. ஓகே, ஸோ புதிய வகுப்புகள் ஆரம்பம். இந்த பயிற்சியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் நேமை ஜஸ்ட்டு ஒரு 500 ரூபா பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர் பாருங்கள், 7845948485.
இந்த நம்பரில் கால் பண்ணி உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய லாஸ்ட் இயர் குரூப் 1 ரிசல்ட். ஓகே, ஸோ டெப்டி கலெக்டர் தம்பி கோகுல் சிங்கு, அகைன் வந்து மேடம் செலின் பானு மேடம், வடிவு மேடம், பானு டிஎஸ் மேடம், ஓகே, அடுத்து பவானி மேடம், அகைன் வந்து ஃப்ரான்சிஸ் சகாயா, ஆரோக்கிய மேரி மேடம், ஓகே, டிஆர்என் கோஆபரேட்டிவ். ஸோ இவங்க நம்முடைய வந்து குரூப்பினுடைய வின்னர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் வந்து ஒரு 150க்கு மேற்பட்ட எமது மாணவர்கள் குரூப் 1 மெயின்ஸை நல்லபடியாக எழுதி முடித்து ஆல் ஆர் வெயிட்டிங் ஃபார் இன்டர்வியூக்காண்டி எல்லாருமே வந்து அண்டர் ப்ரிப்பரேஷன் இருக்காங்க. ஸோ வரக்கூடிய குரூப் 1ல நல்ல மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு கொடுப்போம். அகைன் அடுத்த குரூப் 1லேயும் நம்ம வந்து நிறையா மாணவர்கள் வந்து அவங்களோட கனவு பணியான டிசி டிஎஸ்பி போன்ற பணியை பெறணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேஜ் வந்து அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மாணவர்கள் தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. நம்ம இதோடைய சிலபஸ் என்னங்க பார்க்கலாம். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டு 175 கொஸ்டின்ஸ். இது வந்து பார்ட் ஏ. ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது 10 கொஸ்டின்ஸ். இந்தியாவின் ஜாகிரஃபி 10 கேள்விகள். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம், மொத்தத்தில் கொஸ்டின் 25 கொஸ்டின். முன்னாமல் தெரியாது எத்தனை கொஸ்டின் ஹிஸ்ட்ரி, எத்தனை கொஸ்டின் ஐஎன்எம், எத்தனை யூனிட் 8 அந்த மாதிரி பிரேக்கப் தெரியாது. இப்போ கவர்மெண்ட்டு உங்களுக்கு சிலபஸும் கொடுத்து பிரேக்கப்பும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நாம் கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இந்திய ஆட்சியில் 40 கொஸ்டின். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 50 கேள்விகள். ஓகே, அடுத்த 6வது யூனிட், லாஸ்ட் யூனிட்டு, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது 40 கொஸ்டின்ஸ், மொத்தம் 175 கொஸ்டின். அடுத்து பாருங்கள், மேக்ஸ் பாருங்கள். ஸோ திறனறிவு அப்படிங்கிறது 15 கேள்விகளும், காரணவியல் அப்படிங்கிறது 10 கேள்விகளும். ஓகே, மொத்தம் 200 கொஸ்டின். 200 கொஸ்டின் 300 மார்க்ஸு, 3 ஹவர்ஸ். ஓகே, இந்த ப்ரிம்ஸ் உங்களுக்கு முடித்த பிறகு மெயின்ஸ் உங்களுக்கு வைப்பாங்க. மெயின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் குரூப் 1 இருக்குது அப்படின்னா நீங்கள் தன்னம்பிக்கை தைரியமாக நீங்கள் தென்காசிக்கு வரலாம். ஸோ தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. ஜனவரி 8 அகைன் வார புதன் அடுத்த புதன். ஓகே, ஸோ நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளாம் போற்றப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். அரசு பணி பெற டேப்புடன் கைகூறுங்கள். தங்கி படிக்க தென்காசிக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.